Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. Pudiya India's favorite beverage, Campa is back, Chica. Correct answer, Macha. Campa, Pudiya Indian cool drink. Number Campa, Macha. Relaunched by Reliance Consumer Products. Summer drink, Campa Orange, Campa Cola, Campa Lemon. Multiple flavors. Viewers, enjoy பண்ணுங்க. Yep, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Sitting in IPL match and watching a match, you can't just watch it with a boring snack. I take Makka Shaka from Farm League and watch IPL match. It's great. Makka Shaka is made from makhana flour, roasted, not fried, and made with olive oil and not any other oil. It's available in all our retail outlets and e-commerce outlets, and you can just enjoy the match, buy it anywhere from wherever you want, e-commerce or say retail outlets, and enjoy the match. Stock up and vibe up before the match. Makka Shaka vibe upgrade of the moment match. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Mukk mela raja. Hey. Govinda. Dear viewers, camp ஆனா கேம்ப் தான் அச்சு தள்ளுங்க பாத்தீங்களா இன்னைக்கு போட்டு நொறுக்கி தள்ளிட்டாங்க ஆர்சிபி யார நம்ம டிசியை போட்டு அங்க பாக்கனா மாக்கா ஷாக்கா போலிங் இன்னைக்கு ஆர்சிபி போலிங்க மாக்கா ஷாக்கா மாறுது வாட்டும் சீங்கன்றா மாக்கா ஷாக்கா போலிங் போலீஸ் நான் சாப்பிடுங்க ஹெட் டு டோட்டல் பாடி வெல்னஸ் இப்ப டிசி கேபிட்டல் டப்பா அனுப்ப சொல்லுங்கப்பா உனக்கு ஏதாவது ஒரு ட்ரக் லோட் வாங்கி வச்சுக்கோ போலீஸ்னா எல்லாம் போட்டு அது காலி ஆயிடுவீங்க நீங்க எல்லாரும் போட்டு போற ரேட்ல. யா சிக்கா, நேத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆர்சிபி மெரிக்க போறாங்க டெல்லின்னு. லிட்டரலா மெரிச்சிட்டாங்க சிக்கா. 265 அடிச்ச டீம் 75க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல. அந்த 49 ரெக்கார்ட் ஆஃப் ஆர்சிபி, டேய் நாங்க தானே 49 ஆல் அவுட் ஆனோம், வேற யாராவது அந்த ரெக்கார்டு வச்சுக்கணும்டா அவங்களே ஹார்டா ட்ரை பண்ணாங்க. பட் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால அபிஷேக் போரால் வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு 30 ரன் அடிச்சு 75க்கு போனாங்க. பட் we'll start off with the Makka Shaka vintage moment of the day, Chica, because it was vintage test match bowling. How good was Bhuvi and Hazelwood, guys? That is world class, guys. Bhuvaneshwar Kumar, I'm sorry, Bhuvaneshwar Kumar and Moshin Khan are right now showing they are the best around. நேத்திக்கு மேட்ச் பத்தி டெஃபினட்டாவும் டச் அப் பண்ண போறோம் சிக்கா. எல்எஸ்ஜி கேகேஆர், மோஷன் கான் ஃபர்ஸ்ட் 5 ஃபார் ஒரு டைட் மேட்ச், டல் கிளாசிக்கோன்னு பேசின்னு இருக்கிற மேட்ச் செமையா போச்சு. பட் லுக் அட் புவி சிக்கா, அந்த ஏஜிங் லைக் ஃபைன் வைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இல்லையா, அந்த மாதிரி போயின்னு இருக்கான் சிக்கா. புவி, ரபாடா, ஆர்ச்சர்லாம் இந்த சீசன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த அவன் போனா பாரு ஃபர்ஸ்ட் பால் சலீல் பாவம் அந்த பையன் சின்ன பையன் போய் இந்த மேட்ச்ல போய் டெபு கொடுத்தாங்க பாரு. அந்த பால் உள்ள போட்டு டிங்கின்னு போச்சு. அண்ட் 3 ஓவர் பார்த்து பால் பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி விடுறாங்க. உள்ளே வெள்ளை சிங்கு ஸ்டப்ஸுக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு நான் போய் கச்சக்கன்னு போயிட்டாங்க ஸ்டப்ஸு. சரி எல்லாம் தேவுடா பேட்டிங் ஆடுறாங்க. ஆனா புவி ஆக்சுவலி 2020 வேர்ல்ட் கப்ல அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரே ஒரு செமிஃபைனல் பண்ணா நல்லா போடலாம். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் நல்லா போட்டிருக்கான். பெஸ்ட் இன் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ஐபிஎல். அவனை போட்டு பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டாங்க. அவனை புவனேஷ்குமார வேற லெவல் பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு வாட்டி விக்கெட் எடுத்திருக்கான், எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். பட் புவி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அவன் அந்த சைட்ல பாம்பு சிங்கிசாக்க பாம்பு விடுறானா, அவன் ஜெகசீல தொண்டைக்கு போதிட்டு போறான். ஆனா சத்மா தொண்டைக்கு விட்டா அவனுக்கு தொண்டை விட்டா அப்படின்னு நேரம் மூக்கு மேல ராஜா எவ்வளவு பேர் தொண்டை விட்டு காலி ஆயிட்டாங்க பாத்தியா. 4 விக்கெட் எல்லாம் டெஸ்ட் மேட்ச் நைட் போட்டல டெஸ்ட் மேட்ச் நைட் போலிங். நீ சொன்ன மாதிரி ஆர்ட் ஆஃப் சீம் போலிங்னா என்ன அப்படின்றது புவி காமிச்சான். சீம் அண்ட் ஸ்விங் போலிங்னா என்னன்னு புவி காமிச்சான். உள்ளே வெள்ளை பாம்பு மாதிரி மச்சான் கச்சக் டிங் 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 அப்படின்னு அவன் ஜாஸ்தி பொங்கு விடுறான். எனக்கு என்ன புரியுங்களாங்க, எனக்கு என்னன்னா சிக்கா ஹெலிகாப்டர் வந்து no, if you ask me, did helicopters play badly or
RCB bowled brilliantly. I would say RCB bowled brilliantly. Yeah. They didn't. Delhi Capitals batsmen are totally outdone by outstanding, brilliant bowling by RCB. It's got nothing to do with bad batting. It's extraordinary bowling and incapable batsmen from Delhi. But incapable batsmen, but I thought it's some extraordinary bowling by RCB today. நானும் பார்த்துட்டேன். யாரும் சுத்தி அவுட்டாலா நீ? எல்லாம் genuine ஆ out. எல்லாம் கிச்சக்கு கிச்சக்கு டிங்கு கொங்கு எல்பிடபிள்யூ ஆக்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஹேசல்வுட்க்கு கொடுத்திருக்காங்க. புவிக்கு கொடுத்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சு சீக்கா for that first over that starting the rhythm, but yeah you could have given it to both of them. இன்னொரு ரெக்கார்ட் வேற சுயேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பால் எடுத்தானே கேஎல் ராவல் இன்னைக்கு. சுயேஷ் சர்மா இன்னொரு ரெக்கார்ட் இன்னைக்கு 20 டாட் பால் ஒரு ஐபிஎல் மேட்ச்ல. ஓய்யோ 20 டாட் பால் சுயேஷ் சர்மா செமையா போனான் அந்த பையன். பாரு 4 overs 7 runs. 7 runs. You know he gave more runs through wides than through the bat. அவுட்ஸ்டாண்டிங்கா போடுறான் சின்ன பையன். அந்த செமையா போட்டான். அந்த லெஃப்ட் ஹேண்ட் எவனோ அந்த போல்ட் ஆன ரைட் ஹேண்ட் பால் வெளியே உள்ள வந்து டிங்னு போச்சு. குல்தீப் லெக் ஸ்பின் போடான். And brilliant-ஆ போறான் சுயேஷ் சர்மா. And I tell you what, RCB is looking very dangerous. அவங்க bowling தான் all-round bowling வச்சிருக்காங்க RCB கிட்ட. That is big. அவங்க ஒரே திருஷ்டி தான். இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு ஆடுறாங்க தெரியல. ரொமாரியோ ஷெப்பர்ட் எதுக்கு மாறுறாங்க? அவன் தான் அவனுக்கு ஒரு லக்கி சாம் போல இருக்கு. அவங்களுக்கு ஏதோ லக்கு பண்றான் போல இருக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட். நீ எங்களுக்கு லக்குன்னு இருப்பா, நீ வந்தா நாங்க வின் பண்ணிட்டு இருக்கோம். டிராஃபி வின் பண்ணிட்டோம், வின் பண்றோம், நீ எங்களுக்கு லக்குன்னு இருந்தா ரொமாரியோ ஷெப்பர்ட் வச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட்ல he cannot play the 11 at all, honestly speaking. But anyway, that's their headache, not our headache. But ஆனா உண்மையை சொல்லணுமா, டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஸ்லைட் 48 hours cannot happen Davis. ஒரு நாளைக்கு தான் 264 அச்சீவ், ஒரு ஃபேண்டாஸ்டிக் 264 for 2 last match, that is day price today. இன்னைக்கு என்னன்னா 75 all out. எப்படா இது ஒரு 2 ends அப்படியேடா நார்த் போல் சவுத் போல். இல்ல சீக்கா நீங்க உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டுது சீக்கா, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவங்க வந்து அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோருக்கு மெயின்டைன் பண்றாங்கல்ல. நீங்க ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 339 ரெண்டு மேட்ச்ல 339 டிவைடட் பை 2 என்ன ஸ்கோரு? 170. இதுதானே டெல்லியோட ஆவரேஜ் ஸ்கோரு. கரெக்டா தானே ஆடி இருக்காங்க. I tell you what, I have weak feeling. KL Rahul இன்னைக்கு பர்ச்சேஸ் நான் கட் அண்ட் பேக்ஸ் என்ன சார் உங்க ஃபேவரட் வந்திருக்கானே என்ன கொண்டே எனக்கு ஃபீலிங் ஃபீல் குட் ஃபேக்டர் வரலான்னு. I have weak feeling they lost the morale last match. And the 264 அந்த ரெண்டு கேட்ச் விட்டு அந்த கருணா விட்டு மேட்ச் உதவாயினல. They have not got over it, that number one. They have not got over that Lungi Engidi's neck that injury also, number two. And they have not got over the victory at all. I mean, they're not that loss against Punjab. And you know the biggest factor, யாரோ நம்ம வாட்சர் சொன்ன மாதிரி ஒரு வியூவர் வெரி குட் பாயிண்ட் பண்ணிட்டாரு. அந்த ஜிடி மேட்ச்ல மில்லர் ஒரு சொதப்பினான் தெரியுமா, ஒரு 1 run எடுத்துட்டு போயிருக்கணும். அவர் வேணாம் நானே ஆடினேன்னு சொல்லிட்டு அந்த 1 run எடுத்துட்டு அட்லீஸ்ட் டைடா இருக்கும், ஒரு சூப்பர் ஓவருக்கா சான்ஸ் இருந்தது. அங்க விட்டாங்க தெரியுமா, the slide started from there. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எழுந்துக்கவே இல்லை. GT is not out of that. கரெக்டா சொன்னீங்க. நேல்ட் இட். RCB மேட்ச் ஒரு வின் பண்ணாங்க காந்தாரா. அதுவும் just by the nail of that. அதுவும் they just scrape through in the end towards the end. KL அடிச்சதுனால GT the two independent class in Rolls Royce now. KL அடிக்கலாம் அவங்க டீம் கோவிந்தா அடிச்சா ஓகே. அவங்களுக்கு பாருங்க டெபியூஸ் அபிஷேக் பொரண்டோ ஏதோ டீசெண்டா பண்ணிருக்கான் போன வருஷம் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பண்ணி அவன் ஓபன் பண்ண பாவம் சின்ன பையன சலீல் அவனோட அமிச்சிட்டு அவன் இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கேம்ல against Bhuvi and Hazelwood the match win பண்ணதா they could have gone up. அந்த மாதிரி பார்க்கவே இல்ல அவங்க. That's what I'm saying. They are not looking at, I think அவங்க qualification chance இல்லன்னு விட்டுட்டாங்க. They have given up on தெரியல அவங்க. It looks like they have given up the qualification chances. என்ன ட்விஸ்டன் சப்ஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்லிட்டே நான் நீ எனக்கு கட்டாட்டு நீ சின்ன பையன அதான் நிதிஷ் ராணாக்கு பவுன்சர் விட்டான் பங்குன்னு ஸ்டார் கோயிந்தா சமீர் ரிஸ்வி நான் சொன்னா நீ அன்னைக்கு வந்து அப்பா நீ இல்லனா I agree again medium pace is struggling. Yes. Swinging delivery is struggling. He's struggling against swinging delivery. Fast medium will struggle. He'll play again. அதே ஒரு ஸ்பின்னர் வாடி 20 ரன் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நீ அவன் என்ன போட பண்ணுவான். So I'm telling you, நான் சொன்னா நீ என்ன கலடா பண்ணீங்க நீங்க போட்டு அப்பா you're being very unfair, you're harsh. Dear viewers, certain points the way I put it might look harsh, but I'm talking practically. Certain things I'm talking practically I know from a cricketing angle. I played cricket for so much. I watched cricket for 45-50 years. I've been watching cricket. அது வச்சு நான் சொல்றேன், யாருக்கும் கிடையாது. சோ நான் சொல்றேன் உனக்கு எங்களா நிதிஷ் ராணா ஸ்பின் மீடியம் பேஸ் ஸ்பின் போட்டு அடிச்சுடுவான்.
இந்த கும்மு கும்மு நேத்துனா நிதிஷ் ராணா தத்திங்கின்னத்துவம் தாம் தாம் தின்னத்தோத்தை மில்லர் மட்டும் என்னவா மில்லர் என்ன வேணும் என்னாச்சு மில்லர் கிறிஸ்டன் சப்லும் எனக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு கிறிஸ்டன் சப்லாம் அந்த காலத்துல அடிச்சான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் கிறிஸ்டன் ஸ்டப் யூஸ் டு டு வெல் ஒன்ஸ் அப்பான் அ டைம் டேவிட் மில்லர் யூஸ் டு டு வெல் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல போயிட்டு எல்லாரும் எக்ஸப்ட் பிளாஸ்டிக் ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க டிவி எல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் இருக்கானே அவன் பேர் என்ன நம்ம சார் கேப்டன் அக்ஷர் பட்டேல் அவன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர் ஆஸ் அ கேப்டன் அவன் பண்ணி ரொம்ப நாள் அக்ஷர் பட்டேல் என்னைக்கு நீ நல்ல டெட்டி போலிங் போட்டு எட்டி பெட்டி பேட்டிங் பண்ணி பாத்துக்க ரொம்ப நாள் வருஷக்கணக்காச்சு அவன் கேப்டன் ஆனதுல இருந்து பண்ணல அதான் சொல்லுவாரு சோ இந்த மாதிரி டீம் ஹவு கேன் கம் அப் போறாத குறைக்கு அவன் ஹேமந்த் மகான் வேற அவன் அந்த ஸ்டீவன் முட்டு போட்டு வாங்கியிருந்தான் போட்டு டே ஹேமங்க முதல்ல உன்னை பார்த்து கூட அப்புறம் மத்தவனை பத்தி பேசுடா வாய் விட்டுக்கூடாது நான் தான் சொல்லுவேன் இன்னைக்குமே லைஃப்ல அவுத்து விட்டுக்காத வாய் விட்டுக்காதன்னு கேட்டா யாரும் கேட்கல வாய் விட்டான் அவுத்து விட்டான் இப்ப என்ன பண்ண முடியும் அவரு சார் வாய் பொத்தி வேடிக்கை எல்லாம் புடிச்சிட்டு திட்டிட்டு இருக்காங்க நீ எதுக்கு மத்தவன் நீ உன் வேலையை பத்தி போய நீ கோச்சா நீ பண்ணிட்டு போ அவ்வளவுதானே நீ என்ன ஸ்டேடியம் பிளானிங் வந்து தோனி அதான் வின் பண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏதாவது பண்ணியா நீ வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிக்கலாம் ஒண்ணும் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி செம பேஃபரிங் டிசிஷன்ஸ் நிஜமாவே மேனேஜ்மெண்ட்ல வந்து கேள்வி கேட்பாங்க கோச்சா இருந்துட்டு எப்படிப்பா இவ்வளோ ஒரு நாளாச்சு உங்களோட ஓப்பனிங் பேரை கூட ரெடி பண்ண முடியலையாப்பா இதுதான் நீங்க பண்ணீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பேரை செட் பண்ண முடியல அவங்களால லாஸ்ட் இயர்ல இருந்து தேர் நாட் ஏபிள் டு செட் பண்ண ஓப்பனிங் பேர் தே பாட் பிருத்வி ஷா அண்ட் அபிஷேக் பொரல் ஒரு மஸ்ட் வின் கேம் ஒரு புவி அண்ட் ஹேசல்வுட் ஒரு புது பையன் அவன் வந்து இதுக்கு பெரிய T20 ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது அதான் எப்படி மும்பை இறக்கினாங்களோ அதே மாதிரி இவங்களும் இதே மிஸ்டேக் பண்ணி 2 மேட்ச் ஆடினவன் இறக்கலாம் எல்லாரும் வைபவ் சூரியவன்சி ஆயிட முடியுமாடாடி எல்லா ஆயுஷ் மாத்திரை ஆயிட முடியுமாடாடி புரியலையே ஓகே அனுப்பலாம் கரெக்ட் ஆனா 2 மேட்ச் ஆடினவங்க ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாதவங்க அவங்கள அனுப்புறது அந்த சின்ன பையன் அவன வேற ஸ்ட்ரைக் கேஎல் ராகுல் எங்க ஏன்பா யோ நீ தானே சீனியர் பேட்டர் நீ தானே போய் ஸ்ட்ரைக் எடுக்கணும் 150 நாட் அவுட் மேபி கேஎலோட சென்டிமெண்டா இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய ஓப்பனர்ஸ்க்கு சென்டிமெண்ட் இருக்கு they don't like taking ஸ்ட்ரைக்னு அது வேற இருக்கு அது வேற ஒரு ப்ராப்ளம் தி அதர் மேஜர் இஷ்யூ இஸ் தட் on a must win game you had to go with experience you had Prithvi Shaw you had Abhishek Porel both of them who have IPL experience Abhishek Porel 2 years back has done well for you he had a good season 2 years back last year he had a poor season பட் ஓகே அது எல்லாருக்கும் நடக்கும் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஓப்பனிங் பாரு இப்ப அடுத்த மேட்ச் திருப்பி வேற ஓப்பனிங் பாரு திருப்பி நிசாங்கா கொண்டுருவாங்க திருப்பி இந்த கைல் ஜெமின்சன் போட்டு ஆடி கைல் ஜெமின்சன் வாரி வெள்ளல் தான் அவன் பஞ்சாப் போட்டு ஆடி நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு என்கிடியும் ஸ்டார்க்கும் வந்துருவான் சீக்கா both of them will be back அனி இட்ஸ் நோ இட்ஸ் becoming too late see you அவங்களுக்கு ஓவர் பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு ஷாக்கு கொடுக்க போறேன் ஏன்னா நம்ம இப்போ KKR LSG மேட்ச் பத்தி பேச போறோம் KKR நேத்துக்கு ஆடின கிரிக்கெட் சீக்கா டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஒரு என்னமோ ஒரு வெறி புடிச்சா மாதிரி ஆடினாங்க சீக்கா அவங்க என்ன ஒரு மேட்ச் நான் சொன்ன லைவ்ல இது ஒரு சூப்பர் த்ரில்லரா இருக்க போகுதுன்னு சும்மா வாய விட்டேன் ஷம்மி 6 அடிச்சு சூப்பர் ஓவரு அதுக்கப்புறம் மோஷின் கான் வந்து பால நோன்னாரு லிட்ரலா விக்கெட்ல இருந்து 5 for 2 maiden overs சீக்கா 5 for then அதான் நானே இந்த மாதிரி மோசின் கான் பிரமாதமா போலிங் 5 for 23 எடுத்து கொடுத்து இந்த பசங்க ரன் கொடுத்தாங்க பாரு கடைசி ரிங்கு சிங் ரன் கொடுத்து 150 வரைக்கும் விட்டாங்க பாரு எல்எஸ்ஜி வந்து as usual நான் சொல்றேன் அது வந்து லூசிங் சப்பர் ஜெயண்ட்ஸ் அது லூசிங் சப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி பேரே மாத்தினோம் லூசிங் சப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி எங்கேருந்து மேட்ச் விட முடியும் ஒரு செம்ம ஸ்டார்ட் லூசிங் சப்பர் ஜெயண்ட்ஸ் ஆக்சுவலா டே ஒரு மேட்ச் ஒரு 100 குள்ள ஆல் எடுத்துருந்தது அவங்கள போட்டு அவங்கள வந்து 150 வரைக்கும் அடிக்க ஓடுது நம்பர் 1 அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆடிந்தீங்க கொஞ்சம் டீசெண்டா ஆரம்பிச்சிருந்தாங்க ஈஸி நினைச்சேன் சீக்கா மாக்கரமோ ரிஷப் பண்ணிட்டு ஆடும்போது ஓவர்னு நினைச்சோம் கையில இருந்து மேட்ச் விட்டுட்டு அதை சூப்பர் ஓவர் ஆக்கி சூப்பர் ஓவர்ல போய் நிக்லஸ் பூர நட்சத்திரம் இன்னைக்குன்னு பார்த்து பூர நட்சத்திரம்டா எனக்கு தெரியுதா என் நட்சத்திரம் பூர நட்சத்திரம்டா சிம்மராசி நீனு அடிப்பேன்னு பார்த்தா அந்த நிக்லஸ் பூரான் போய் அந்த சுனில் அவுட் ஆகி ஒரு ரன்ல வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு எல்எஸ்ஜி KKR வந்துட்டாங்க கட்சியில வந்து இதோட 4 மேட்ச் கையில இருந்த மேட்ச் 4 மேட்ச் விட்டுருக்காங்க எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிடையாது கையில இருந்த மேட்ச் 3-4 மேட்ச் விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் லாஸ்ட்ல ஷம்மி அடிச்சதுனால தே ஆக்சுவலி வெண்ட் இன்டு த இந்த சூப்பர் ஓவர். ஷம்மி அந்த 6 அடிக்கலன்னா சூப்பர் ஓவரே போயிருக்க மாட்டாங்க. நம்பர் 2 சீக்கா சூப்பர் ஓவர்ல டிசிஷன் டாம் மூடி, ஜஸ்டின் லேங்கர், ரிஷப் பண்ட் டெஃபினட்டா ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் தான் Excuse me, சீக்கா. Kane Williamson. Kane Williamson. Kane Williamson. அவரையும் ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா he was also heatedly talking in that debate. What is wrong with you, Chika? Matchups are not important நீங்க சொல்லுவீங்க. இங்கதான் கொஞ்சம் பேசிக் மேட்சப் உங்களுக்கு தெரியணும். நிக்கலஸ் பூரான், சுனில் நரேன் போட்டா பால் பேட்லயே பட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு மேடின் ஓவர் போட்டிருக்காரு. சூப்பர் ஓவர்ல மேடின் ஓவர் போட்டிருக்காரு நிக்கலஸ் பூரானுக்கு. அவன் சுனில் நரேனை பார்த்தா அவன் வந்து கார்டு மாதிரி பாக்குறான். எப்பா இவனுக்கு பேட்டிங்கே ஆட வராதுடான்னு. அவனே ஆட அனுப்புவ. உள்ள வந்து ஒரு பைசனை வச்சிருக்கீங்க மிச்சல் மார்ஷ. அவனை தானடா அனுப்பணும் நீங்க. அவனை அனுப்புறது விட்டு நிக்கலஸ் பூரான் அனுப்பிச்சீங்க. சரி நிக்கலஸ் பூரான் தான் அவுட் ஆயிட்டான். இவனாவது வந்து ஒரு 2 6 அடிப்பான்னு பார்த்தா குடுகுடு குடுகுடுன்னு ரிஷப் பண்ட் பேட கட்டின்னு உள்ள வந்திருக்கான். அனி எனக்கு புரியவே இல்லை அனி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அட் ஆல் அனி. டியர் வியூவர்ஸ், இந்த மாதிரி நீங்க லைஃப்ல எங்கேயா பாத்துக்கீங்களா ஒரு சூப்பர் ஓவர்ல? டியர் வியூவர்ஸ், இம்பாசிபிள். இவங்களால மட்டும் பண்ண முடியும். இந்த எல்எஸ்ஜிஆர் மட்டும் தான் பண்ண முடியும். 0-0-0-0-0-0 எல்லாம் ஒண்ணு. என்னையா கிரிக்கெட் அனி எல்எஸ்சி சத்தியமா சொல்றேன்டா, லூசிங் சப்ப ஜெயண்ட்ஸ் அவங்க விட்டுருணும். இனிமே அது வரைக்கும் கையில இருந்த மேட்ச் எவ்வளவு விட்டுருக்காங்க. டெல்லியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண வேண்டி வச்சு இந்த மாதிரி நிறைய மேட்ச் வின் பண்ணி க்ளோஸா வந்துட்டு விட்டுருக்காங்க. க்ளோஸா வந்து எவ்வளவு மேட்ச் விட்டுருக்காங்க இந்த வருஷம்? ஒரு 3-4 மேட்ச் விட்டுருக்காங்க. செம்ம போலிங் போடுறாங்க. அந்த விக்கெட்ல பால் பங்கு மூவ் ஆகுது. செமையா போடுறாங்க. இது கூட 83 runs to ரிங்கு சிங். அவன் கடைசியில வந்து பங்கு அடிக்கிறான் போட்டு 5 6 போட்டான் கடைசி ஓவர்ல. நான் இப்ப கூட சொல்றேன் சீக்கா, ஜார்ஜ் லிண்டே இம்பாக்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சீக்கா. ஹிம்மத் சிங்கா ஜார்ஜ் லிண்டே ஆட வைக்கிறாங்க. ஹிம்மத் சிங்கை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வராங்க. பிளேட்டன்டா இருக்கு. யோ மணிமாறன் சிதார்த்தா ஆடி பிரெட்ஸ்கிய உள்ள எடுத்துட்டு வாயா. அந்த ஹிம்மத் சிங் டு பி ஃபேர் கொஞ்சம் டீசென்டா அடிச்சான். பட் மேத்யூ பிரெட்ஸ்கிலாம் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அவனுக்கு வின் பண்ணி கொடுப்பாயா? அவன் வேர்ல்ட் கப்ல வந்து அவன் ஓடிஐ ரெக்கார்ட்ல வந்து செம்ம ஓடிஐ கிரிக்கெட்டர். ஓகே T20ல பெருசா இல்லைன்னா கூட உங்க மிடில் ஆர்டர் வேஃபர் தின்னா இருக்கு. ரிஷப் பண்ட் சுத்தமா பேட்ல படல. நிக்கலஸ் பூரன் சுத்தமா பேட்ல படல. ஆயுஷ் பதோனி இந்த சீசன் பெருசா ஒண்ணுமே கிழிக்கல. முகுல் சௌத்ரி அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் எல்லா மேட்சும். ஆனா 90 for 5ல வந்து அவனை போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வின் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஹிம்மத் சிங் நேத்திக்கு கொஞ்சம் நல்லா அடிச்சான். இந்த லிண்டே ஆடுறதுக்கு வேஸ்ட் ஆச்சு. நீ மணிமாறன் சிதார்த்தா ஆடி ஹிம்மத் சிங் பதில யூ கேன் பிளே பிரெட்ஸ்கி. அதான்டா ரிஷப் பண்ட் காலையே போட்டு இதை பண்ணு அதை பண்ணி இதை பண்ணு 4 பேர் வெள்ளக்காரன் வந்து இதை போடு அதை போடு இதை போடு அதை போடு அப்படின்னு என்னென்ன பண்ணுவா பைத்தியம் முடிச்சுடா. Too many cooks spoil the broth. Some other team owners also should understand this does not, you don't need such a deadly brains. This is not a company where you need some deadly advices. Cricket is a simple game. சந்திரகாந்த் பண்ணிட்டு ஒரு இந்தியன் கோச் வச்சுன்னு ஒரு இந்தியன் மென்டார் கௌதம் கம்பீர் வச்சு வின் பண்ணாங்கடா கேகேஆர் year before last. இந்தியன் கோச் சந்திரகாந்த் பண்ணி பாவான் he's gone under the radar because கௌதம் கம்பீர் மென்டார் அவன் பேர் சந்திரகாந்த் பண்ணிட்டு ஒரு கோச் ஃபார் கேகேஆர். அப்ப எல்லாம் இந்தியன்ஸ் அவங்க. பரத் அருண் was a bowling coach. அப்போ இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அபிஷேக் நாயர் was a batting coach. Abhishek Nair was the assistant coach. Was the batting coach. So all 4 were Indians. Top 4 fellows are Indians. அதை விட்டுட்டு நீங்க ஊர்ல எங்க இருந்தோ போட்டு ஆள்லாம் கொண்டு வந்து பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் டீம். பாதி டீம் அப்படிதான் இருக்கு. பாதி டீம் குப்பையா இருக்கிறதுனால தான். You have some good coach. I'm not saying some of them might be good. Some of them are waste. Total waste, Ani. You wait and watch. Total waste. See, 100%. why is RCB Agree with doing you. well? They have one good coach in Andy Clark, correct? Fine. But they have a good guy called Dinesh Karthik, who's a good mentor, who's an Indian, who knows everything. So they are able to do that. That is very important. Indian touch is very important. எவ்வளவு பேர் ஆர்சிபில வந்து சொல்லியிருக்காங்க தினேஷ் கார்த்திக் has helped a lot அப்படின்னு. பட் யா சீக்கா நான் லைவ்லயே ஒரு வைல்ட் ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். இதுதான் என்னோட வைல்ட் ப்ரெடிக்ஷன். நேத்துக்கு கேகேஆரோட bowling அட்டாக் பார்த்து சடனா ரிஜுவனன்ஸ் பார்த்து when you put the points table you cannot rule out any team from KKR to Rajasthan to make the top 4. Sorry, from any team from Mumbai Indians கூட நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். எக்ஸப்ட் ஃபார் LSG. மீதி 9 டீம்ஸ்ல அந்த டாப் 3 I think will stay the top 3 சீக்கா. ராஜஸ்தான் if they slip up
who is there to catch up அப்படின்னு நம்ம பேசும்போது if Sunrisers or Rajasthan slip up, who are the teams that can catch up அப்படின்னு பாக்கறச்சே எனக்கு என்னமோ இல்ல சீக்கா, எனி டீம் கேன் கேட்ச் அப். அதுதான் உண்மை. என்னோட வைல்ட் ப்ரெடிக்ஷன் என்ன, KKR might come up and compete ன்னு எனக்கு தோணுது சீக்கா. I mean, I don't know about KKR, but yeah, if you're looking at the points table, if I say people will say I'm very biased, I still believe we not rule out Mumbai Indians or CSK, one of the teams at least making it a top 4. Because I CSK agree with you. Indians are playing against each other on May 2nd. That's a crucial match for both the teams. But before that, Mumbai Indians has to play SRH. That's also a crucial match for Mumbai Indians. Now, tomorrow, Rajasthan has to play Punjab. Now, every match from now on, it will keep going up and down. GT is also Chika. in the top 4. You know what? I completely agree with you. இவ்வளவு நாளா நான் அந்த மேட்ச் சொதப்புறம் மும்பை காலின்னு நினைச்சேன், சிஎஸ்கேவும் கோவிந்தான் நினைச்சேன். பட் ஆனா எல்லாரும் சொதப்புறாங்க. ராஜஸ்தான் வந்து எங்கேயாவது ஸ்லிப் ஆனாங்கன்னா நீ சொதப்பதோட மற்றவங்க அவங்களுக்கே சொதப்பிப்பாங்க. இப்ப எப்படி ஆகும்னா அடுத்த மேட்ச் வர்க்காது. Everybody is playing some bigger teams, some people stronger teams, எல்லாமே வருது. இப்ப CSK பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா they are playing twice LSG, they are playing once DC, they have to play once ரெண்டு அதுக்கப்புறம் வந்து they have to play SRH once 4. இது அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் 5. இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, ஏதோ விட்டேன் நான், ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் விட்டேன். all these teams are playing each other basically. once more என்ன இன்ட்ரெஸ்டிங்னா லச்சிகா, the mid table sides are playing each other, the top teams are playing each other. RCB still haven't played Punjab, RCB SRH இன்னொரு மேட்ச் இருக்கு, பஞ்சாப் SRH இன்னொரு மேட்ச் இருக்கு. சோ அவங்களுக்குள்ள நிறைய ஆடிக்கணும். RRக்கும் நிறைய அவங்களோட மேட்சஸ் இருக்கு, பஞ்சாபோட திருப்பி RRக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இந்த கீழே இருக்கிற டீம்ஸ் 5 டீம் அவங்களுக்குள்ள நிறைய மேட்சஸ் இருக்கு. சோ யார் வேணாலும் வரலாம். Any problem can happen, anything can happen, any mix up can happen. So I feel 7 wins with a good net run rate is enough to qualify, Chika, not 8. No, I don't know, 8 wins will be there, but I tell you what, now from what you say, I mean, I'm not saying yours is a very wildest of guesses or whatever it is. The KKR can move the ladder. Yes, if the KKR can get the batting right suddenly, for example, if Phil Allen comes in for Tim Seifert and starts blasting, and suddenly, for example, Phil Allen starts blasting and they start to get some good totals. நரேந்திர திருப்பி ஓப்பனிங் அம்சே எங்கயாவது மாட்டிக்கிச்சுனா KKR பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அஜிங்கா ராணி பசங்க நான் பிளேயிங் கேப்டனா போட்டுறலாம், அவங்களுக்கு அது பண்ணலாம். பெஸ்ட் அஜிங்கா ராணி நான் பிளேயிங் கேப்டன் 12 பால் வெளில இம்பாக்ட் கேப்டன் பாபி அஜிங்கா ராணி அதான் பண்ண அவன போட்டு இம்பாக்ட் கேப்டன் ஆகின அவன போட்டு அஜிங்கா ராணி இம்பாக்ட் கேப்டன் ஆகின நல்லா கேப்டன் பண்ணான் ஜி கானா நேதிக்கு சூப்பரா கேப்டன் பண்ணான். அது ஆனா கொடுக்கணும். அனி அவன் நல்லா கேப்டன் பண்ணானா LSD மட்டமா ஆடினாங்களா क्वेश्चन மார்க் தான் இருக்கும். அது ரைட் தான். பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வருண் சக்கரவர்த்தி is back into his rhythm, which is very good news. Sunil Narine, Varun Chakravarti in tandem are bowling very well, which is very very good news. அதனாலதான் நான் KKR சொல்றேன் ஜிகா. நான் ஏன் KKR எங்கேயாவது வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா ராஜஸ்தான் ஷெட்யூல் பாரு நாளைக்கு ஆடுறாங்க நினைக்கிறேன். நாளைக்கு யார் ஆடுறாங்க? பஞ்சாப் ஆடுறாங்க நாளைக்கு. நாளைக்கு பஞ்சாபா? நாளைக்கு பஞ்சாப் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பிரமாதமான மேட்ச் அது. அப்புறம் 9th அன்னைக்கு டைட்டன் குஜராத் டைட்டன், 17th டெல்லி கேபிட்டல்ஸ், LSG, மும்பை இந்தியன்ஸ். ஐயோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவன் 6 ஆடுறதுக்குள்ளே அந்த சாம்பியன்ஷிப் தெரிஞ்சிடும் போல இருக்கு. அங்கேயே உனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ஆடுறாங்க. அவங்க இவங்களுக்கும் நல்லா இப்போதைக்கு ஃபேவரட்ஸ் ஃபார் தி டாப் 4. அது இஸ் கரண்ட் டாப் 4 தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் எனக்கு என்னமோ KKR will compete ன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் is through. நோ ப்ராப்ளம் at all. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். It's going to get interesting. The second half, the business end of the IPL is coming. Let's see who's going to come up, who's going to come down, who has the cojones to hold on to their nerves. அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. Let's wait and see. RR versus Punjab. Yeah, RR versus Punjab. I still feel Punjab will continue to win, Chika. Punjab versus SRH next. அதுக்கப்புறம் ஆடுறாங்களே அந்த மேட்ச் I will feel it's more interesting. In the match, I think Punjab are just too strong. ஆனா ஒண்ணு பஞ்சாப் நீ பார்த்தனா, நீ RR பஞ்சாப்ல பார்த்தனா ஹெட் டு ஹெட் பார்த்தா RR is better win rate இந்த நாளைக்கு. அது ஒண்ணு. If I was the captain of Punjab, let me put it this way, okay? I mean, I'm not the captain of Punjab, I'm just saying. They are bowling slightly, they have to bring Harpreet Singh Brar, left-hand spinner. அவன் கொண்டு வந்து அந்த ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். as the season goes by, the wickets also start wearing down. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும்.
I think one of Ishak Vijay Marvel, I think Brar Arnam. Brar always done very well. Our economy rate எடுத்து பாரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு உனக்கு. ஏன்னா otherwise அவங்க bowling எல்லா மேட்ச் ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கொடுக்குறாங்க. நீ just 200 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க திருப்பியும். அது வேற விஷயம். But every match they're also giving away 200 runs. And that is not a good sign also, yeah. That is why I say they're entertaining. But whatever not good sign, Chika. 7ல 6 win பண்ணிட்டாங்க அவங்க. என்னன்னு சொல்லுங்க. I'm not saying no, Ani, but then when you want to win a championship, you'll have to build up a side. So I Yes, would say, yeah. They're bowling. everything going well for them. Only one small adjustment. Bring in Harpreet Singh Brar as a one more spinner. He's done very well for Punjab. அவனுக்கு spinning wicket எல்லாம் ஒண்ணுமே வேணாம். Normal wicket எடுத்து கொடுப்பான் Harpreet Singh Brar. He's a very good bowler. You know what? எனக்கு என்னமோ தோணுது நாளைக்கு RR will push Punjab in closer match-ஆ இருக்கும்னு தோணுது. 100% நாளைக்கு because Archer கும்மு போடுறான். Archer அங்க ஒரு சைடு Archer நான்ட்ரே பர்கர் ரெண்டு பேரும். See, you have to understand, RR batting in 1, 2, 3 தான் அவங்க batting. So அவங்களுக்கு suppose by any chance Punjab is able to get an early breakthrough, then RR will also be in trouble. Yeah. See, every match you can't expect Suryavanshi to score. Every match you can't expect Jaiswal to score. Every match you can't expect Jurel to score. So what do you call the middle order of RR is very, very weak. Whereas அவங்க bowling deadly-ஆ இருக்கு. அவன் வந்து Archer bowling நான்ட்ரே பர்கர் போகிறோம். செமையா bowling போடுறான். கும்மு நிறுத்துறாங்க. They are bowling deadly. I think last year, if I'm right, RR beat Punjab in Punjab. If I'm right. Am I right? I think last year. எனக்கு தெரியல, but yeah, I feel it will be a close contest. I think RR beat ஏன்னா Punjab last year. Jofra Archer, yeah, நீங்க சொன்ன மாதிரி RR beat 1 by 50 runs. Or Jofra Archer, if he gets his act together and if he can get Priyansh and Prabhsimran early, which Punjab haven't done, எல்லா மேட்சும் சம ஸ்டார்ட்ஸ் இருந்திருக்கு சீக்கா அவங்களுக்கு. ஒரு மேட்ச் எங்கேயாவது இவங்க ரெண்டு பேரும் ஏர்லி ஆன் ஸ்ட்ரைக் பண்ணி யூ பிரிங் இன் கூப்பர் கார்னி அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர் இன்சைட் த பவர் பிளே, maybe then RR can pull it off, but we'll have to wait and see. I still believe Punjab are very strong. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Maka Shaka. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.